வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 14ஆம் தேதி ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் 1, 2, 3, சப்போர்ட் லெவல் 1, 2, 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி 24,334க்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது ரெசிஸ்டன்ட் லெவல் 3ஐயும் பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி ஓப்பன் ஆனது. அதனால நம்ம R3, R4, R5, R6 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த R4, R5, R6 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரெசிஸ்டன்ட் 3க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் 3ஐ பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் 2 ஜோனை பிரேக் அவுட் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி திரும்பவும் பார்த்தீங்கன்னா R4, R5ஐயும் பிரேக் அவுட் பண்ணி R6ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 24,541ல் க்ளோஸ் ஆனது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. நம்ம தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக பார்த்தோம்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி நமக்கு பாசிட்டிவ்ல, அதாவது 329 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது. நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நிஃப்டி பாசிட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. நம்ம இந்த R4, R5, R6 வச்சு மேலும் அந்த ஜோனையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேடிங் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.